வெல்கம் டு our யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வித்தியாசமான சிக்கன் ரெசிபி ஒன்று தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். இன்னைக்கு நான் 3 கோழி எடுத்திருக்கேன். அதை பீஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். பாருங்க, நான் இந்த மாதிரி சிக்கனை கீறு போட்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். 3 வெங்காயம் எடுத்துக்கொள்ளுங்க. அது கூட 2 தக்காளி எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு தேசிக்காய் எடுத்துக்கொள்ளுங்க. அது கூட பாதி பூண்டு எடுத்துக்கொள்ளுங்க. மிளகாய் 2 எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்து வாங்க நம்ம என்னென்ன மசாலா பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு எடுத்துக்கொள்ளுங்க. அதே போல 1/2 டீஸ்பூன் தக்காளி பேஸ்ட் எடுத்துக்கொள்ளுங்க. அது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் அண்ட் 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் அண்ட் பட்டை பவுடர். அது கூட 15 ml ஆயில் எடுத்துக்கொள்ளுங்க. 10 ml சோயா சாஸ் எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, வாங்க இப்போ நம்ம எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். தக்காளி சேர்த்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா பூண்டு சேர்த்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கொள்ளுங்க. அது கூட நம்ம எடுத்து வச்ச லெமன் சாறையும் சேர்த்துக்கொள்ளலாம். அது கூட கொஞ்சமா தண்ணீரும் சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்து விட்டு பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கொள்ளுங்க. அது கூட நம்ம அரைச்சு வச்ச பேஸ்ட்டுக்குள்ள நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லா மசாலா பொருட்களையும் சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்து விட்டு மீண்டுமே ரொம்ப நல்லா அரைச்சு எடுத்துக்கொள்ளுங்க. பாருங்க, நம்மளோட பேஸ்ட் தயாராகிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சு வச்ச பேஸ்ட் எல்லாத்தையுமே நம்மளோட சிக்கன்ல சேர்த்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறமா நம்மளோட சிக்கன் எல்லாத்தையுமே ஒரு ட்ரேல அடுக்கி எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறமா நம்மளோட கோழி ரெடி ஆகிற நேரத்துல நம்ம ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் 3 கப் அளவு ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு தண்ணீர் எடுத்திருக்கேன். அதுக்குள்ள 3 பிரியாணியில 2 பட்டை, தேவையான அளவு கொஞ்சமா கிராம்பு சேர்த்துக்கொள்ளுங்க. அது கூட 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்து விட்டுட்டு நம்மளோட ரைஸையும் சேர்த்துக்கொள்ளுங்க. ஓகே, நம்மளோட ரைஸ் குக் ஆகிற நேரத்துல அடுத்து நம்ம ஒரு தேவையான அளவு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்குள்ள கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா நம்ம கோழியோட மிக்ஸ் பண்றதுக்கு அரைச்ச பேஸ்ட்ல கொஞ்சமா நான் வச்சிருந்தேன், அதை எடுத்துக்கிறேன். விட்டு கிண்டி விட்டு கொள்ளுங்க. பச்சை வாசம் போகும் வரைக்குமே ரொம்ப நல்லாவே கிண்டி எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்ச பேஸ்ட்டை கொஞ்சமா சட்டியில தடவி கொள்ளுங்க. அதுக்கு மேல நம்ம குக் பண்ணி வச்சிருந்த ரைஸை கொஞ்சமா சேர்த்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா நம்ம மிச்சம் வச்சிருந்த ரைஸையும் நம்மளோட பேஸ்டையும் சேர்த்து லேயரா போட்டு எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்க, நம்மளோட சுவையான ரைஸ் ரெடியாகி வந்துடுச்சு. ஓகே, பாருங்க, நம்மளோட ரைஸ் அண்ட் சிக்கன் ரெடியாகி வந்துடுச்சு. சுவையான நம்மளோட சமையல் தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.